அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த அருமையான காலை வேளைய உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அதிகாலை நேரத்த உமது சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீ சர்வ வல்லமையுள்ள சோழண்டி இந்த உலகத்தை நீ ஆட்சி செய்த தேவன். அப்பா தகப்பனே, நீ கூடவே இருப்பீர் ஆண்டவரே. இவர்களோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே, இடைப்படுங்கப்பா. பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகி ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. யாருக்கு? பரலோக ராஜ்யம் எப்பன்னு இருக்கா? நம்ம வீட்டினுடைய மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறதாம். வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறதாம். அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலேயே புறப்பட்டான். பாருங்க, அதிகாலையிலே ஒரு தோட்டத்துக்கு வேலையாட்கள் வர்றதுக்கு அவர் போறாரு டீ குடிக்கிற நேரத்துக்கு. யாரு? வீட்டு எஜமான். வீட்டு எஜமான் போகும்போது ஒரு வேலையாள கண்டுபிடிக்கிறாரு. நீங்க எனக்கு வேலைக்கு வரீங்களான்னு கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்கன்னு கேட்கிறாரு. நான் ஒரு கூலிக்கு ஒரு பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பணம் கொடுப்பேன்னு சொல்றாரு. அந்த வேலையால அமர்த்தியாச்சு, நீ தோட்டத்துக்கு போன்னு சொல்லிட்டாரு எஜமான். போயிட்டாரு. மத்தியானம் 10 மணிக்கு வடை காபி சாப்பிட எஜமான் போறாரு. அப்போ ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறாரு. நீ ஏன் சும்மா நிக்கிற இந்த இடத்துல? நீ என் தோட்டத்துக்கு வேலைக்கு போறியா? போறேன். எவ்வளவு சம்பளம் தரீங்க? நான் ஒரு வெள்ளி தரேன். காலையில போனவங்களுக்கும் ஒரு வெள்ளி, மத்தியானம் போனவங்களுக்கும் ஒரு வெள்ளி. மத்தியானம் அனுப்பிட்டாரு. சாயந்தரமும் போறாரு. சாயந்தரமும் அப்படியே சொல்றாரு. ஆனா 3 ஆள் அனுப்பியாச்சு. சாயந்தரம் எஜமான வேலையாட்களை ஒரு அதிகாரியை அனுப்பி சம்பளம் கொடுத்துருவாப்பா வேலையாளுக்கெல்லாம் சொல்லி அனுப்புறாரு. ஆனா என்ன சொல்றாரு பாருங்க, வசனம் என்ன சொல்றது பாருங்க, நீங்க திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் மணி 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற ஒரு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெறுவீர்கள் என்றான். பாருங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்ன, போதுமான அளவுக்கு சொல்லிட்டாரு. நீங்களும் போங்க, தோட்டத்துக்கு போங்க, எல்லாரும் சம்பளம் உண்டு. சாயந்தரம் போய் சம்பளம் கொடுக்கும் போது காலையில உள்ள வேலையாள் கேட்கிறான். அந்த வேலையாள் கேட்கிறான், அவங்களுக்கும் ஒரு வெள்ளி, எனக்கும் ஒரு வெள்ளியா அப்படின்னு சொல்றாரு. அப்படியாப்பட்ட மனிதர் தாங்க இந்த உலகத்துல ஆள்றாங்க. மற்றவர்கள் வாழ்வதற்காக, மற்றவர்கள் உயர்ந்த இடத்துல இருப்பதற்காக அதெல்லாம் வாழ்றாங்க பாருங்க. அவங்களுக்கும் ஒரு கூலியா, எனக்கும் ஒரு கூலியா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படியாக நம்ம ஆண்டவர் செய்வாரு, சமமா நடத்துறாரு. உங்களை எல்லாம் எப்படி நடத்துவாரா? சமமா நடத்துவார். இந்த தேசத்துல இருக்கிற காலங்கள் வரைக்கும் அவர் வருகிற கிருபையின் காலங்கள். இந்த கிருபையின் காலங்களை என் தேவன் வல்லமையா இவர் நடத்த போறார். கிருபையாய் நடத்த போகிறார். அன்பு கரம் உங்களோடு கூட இருக்கட்டும், தேசத்தோடு கூட இருக்கட்டும். அவர் வல்லமையாய் நீதியின் தேவன் நடத்துவார், வழி நடத்துவார். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.